ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிகர் கார்த்தி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக போகிற படத்தை கைதிட்டு இந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத பற்றி நம்ம கைதிட்டு படத்தோட ப்ரொடியூசரான எஸ்ஆர் பிரபு பார்த்தீங்கன்னா அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நடிகர் கார்த்தியோட கைதிட்டு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான். அதாவது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை போன மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை எப்போ டைரக்ட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டிங், அதாவது எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம எஸ்ஆர் பிரபுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ரீசெண்ட் ரிவ்யூவில் அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எஸ்ஆர் பிரபு தான் நம்ம கைதி 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அண்ட் கைஸ், இந்த கைதி 2 படம் பார்த்தீங்கன்னா நம்ம கைதி 1 படம் பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்களா. அதாவது கைதி 1 படத்தை பார்த்தீங்கன்னா 30 கோடி செலவு பண்ணி எடுத்தாங்களா. கைதி 2 படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்க போகிறாங்களா. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கைதி 2 படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்சியூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வேறு லெவலில் தனியான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது எல்சியூலேருந்து என்ன படம் வரப்போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு பென்ஸ் படம் கைதி 2 படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிரும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. அந்த படமும் பார்த்தீங்கன்னா எல்சியூ கீழே தான் வரப்போகுது. ஸோ பென்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கைதி 2 படம் தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த கைதி 2 படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் இருக்கிற மிகப்பெரிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்க போகிறான்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் யாரெல்லாம் இறக்க போகிறாருன்னு. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எனக்கு டில்லி விசஸ் ரோலக்ஸ் கிளாஸ் ஆஃப் இந்த படத்தில் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைதி 2 படத்தில் லோகேஷ் கனகராஜ் அதை காட்டுறாரா இல்லையான்னு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கைதி 2 படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியும்னாலும் எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.